வணக்கங்க. கரெக்ட் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே போட்டிருக்கணுங்க. ரொம்ப ஹெவி ஒர்க்கு. ஏன்னா சுத்தமாக வீடியோவே போட முடியல. அதனால தான் வந்து சரி 2 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ போட்டுடலாம் சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆர்சிபி ஃபைனல்ஸ் முடிஞ்சது பார்த்தீங்களா? ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப். அதில் ஆர்சிபி வந்து கப் ஜெயிச்சிட்டாங்க, ஐபிஎல் கப்பு. அதுக்கப்புறம் வந்து அந்த செலிப்ரேஷன் நடந்தப்போ ஒரு தெரியும் ஸ்டாம்பீடில் வந்து ஒரு 11 பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு. அதை பற்றி நம்ம என்ன நடந்தது, எதனால் இப்படி நடந்தது சொல்லி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து 3ஆம் தேதி ஃபைனல்ஸ் நடந்து வின் பண்ணிட்டாங்க. அது மேட்ச் முடிவே வந்து நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 12 மணி ஆயிருக்குன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் மறுநாளே எப்படி செலிப்ரேஷன் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேட்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் வரணும், பாஸ் கொடுக்குறோன்றாங்க, டிக்கெட்டுன்றாங்க, அதை வச்சு தான் எல்லோரும் வரணுன்றாங்க. எப்படி டக்கு டக்குன்னு ஒரே நாள் வந்து எப்படி மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஆர்சிபி வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறம் உடனே வந்து விதான் சௌதாங்கிறது அங்கே அசம்பிளி இருக்கிற இடம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சின்னசாமி ஸ்டேடியம்ங்கிறது இது ஏற்பாடெலாம் எப்படி ஒரே நாளில் பண்ண முடியும்? ஏன்னா வின் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது அன்றைக்கி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது என்ன உண்மைன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிக்ஸ்டு தான் இது. அதாவது ஆர்சிபி தான் கப்பு ஜெயிக்குங்கிறது முன்னாடியே வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிந்தளவு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா கோலியோட ஜெர்சி நம்பர் 18, அந்த 18 வருஷம் அவங்க வெயிட் பண்ணாங்க, இந்த 18வது வருஷம். ஸோ இதெல்லாம் சேர்க்குறப்ப அவங்களுக்கு வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற முன்னாடியே முடிவானது அப்படின்றாங்க. அது நிறைய வதந்தி கூட பரவலாம். இருந்தாலும் வந்து எல்லாமே ஒரு கோயின்சைடாக ஆயிருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி வந்து இவ்வளோ தூரம் ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளே எங்கேயுமே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது நம்ம யாருமே. நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு, மும்பை ஜெயிச்சிருக்கு, மற்ற டீம்லாம் ஜெயிச்சிருக்கு, கேகேஆர். அப்படி இருக்க சமயத்தில் அதுக்கு டைம் வேணும். டைம் இல்லாமல் எப்படி உடனே அதுக்கு பண்ணணும்? எதுக்கு அந்த அவசரமாக பண்ணலாம்? ஒரு 4-5 நாள் கழிச்சு பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஏன் பண்ணாங்கன்னு தெரில. அது ஒரு விஷயம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கோலி வந்து செலிப்ரேஷன் முடித்த உடனே அவசரமாக வந்து லண்டன் கிளம்பி அவங்க அனுஷ்கா சர்மா வந்து உடனே கிளம்பி போயிட்டாங்கன்றாங்க. ஸோ அவர் கோலி கிளம்பி போகிறதுக்காக தான் வந்து இவ்வளோ அவசரமாக வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அது நம்மளுக்கு உண்மை எதுன்னு தெரியாது. நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு கேள்வி தான் படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறத பார்த்தா உண்மை அதுக்காக கூட இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உடனே அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ அவர் கிளம்பி போகிறதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக. ஏன்னா எப்பயுமே பார்த்தோம்னா எந்த செலிப்ரேஷனுமே வந்து இவ்வளோ உடனே வச்சதே கிடையாது. ஈவன் வேர்ல்டு கப் வின் பண்ணால் கூட 2-3 நாள் கழிச்சு தான் பண்ணுவாங்க. ஏற்பாடெல்லாம் பக்காவாக பண்ணிட்டு தான். ஆனால் இது வச்சது 2 முக்கியமான தவறுங்க அது. இது வந்து இன்னொன்று வந்து போலீஸ் சைட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வேண்டாம், ஒரு வாரம் கழித்து வச்சுக்கலாம், உடனே வேண்டாம், ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுக்கு தான் மற்ற டீமை விட ஆர்சிபி கப்பு ஜெயிக்கிறது 18 வருஷமாக ஜெயிக்கல. இப்போ 2 வருஷமாக ரொம்ப அது இதுக்கு முன்னாடி கூட அப்படி இல்லைங்க. அதாவது வந்து நிறைய டீம் கூட ஜெயிக்காமல் இருந்திருக்கு. ஆனால் இந்தளவு எந்த பிரச்சனையும் பெருசாக பேசப்படல. ஆனால் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவும் ஒரு பரம விரோதி மாதிரி தான். ரொம்ப வந்து ரசிகர்கள் தான், மற்ற டீமில் இருக்கவும் கிடையாது. ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுக்கு சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறது, அந்த அங்கே போய் மேட்ச் பார்க்க போகிறப்ப அப்படி சண்டை நடக்கிறது போகிறது எவ்வளோ பார்த்தோம். லாஸ்ட் இயர் கூட நம்ம அங்கே போய் ஜெயிச்சோம் பார்த்தீங்க லீக் மேட்ச்சில். அப்போ நம்ம தோத்துட்டோம். அப்பயும் பிரச்சனை நிறைய வந்து போச்சு. ஸோ இது மாதிரி வந்து எல்லாம் சேஃபாக கூட ஜனங்கள்லாம் இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து ஊருக்கு போயிட்டீங்கலாம் கூட கேட்டிருந்தாங்க. அந்த அளவு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. இது எப்படி மாறிச்சு என்னன்னு புரியல. இது வந்து ரொம்ப வந்து இந்த மீடியாக்கெல்லாம் ரொம்ப வந்து இதை பண்ணுறதுனாலையோ என்னவோ தெரியல. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்சிபியோட விமன் டீம் இருக்குல்ல, ஐபிஎல் டீம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, அதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க கப்பு. ஸோ அது வந்ததுன்னா ரொம்ப ஜாஸ்தியாக. ஸோ விமன் டீம் வந்து வின் பண்ணிடுச்சு. இவங்க வந்து நம்ம வந்து வின் பண்ணல. ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த அளவு ஒரு ஆர்சிபி வின் பண்ணலங்கிறது ஒரு பெரிய பேச்சாக இல்லை. இப்போ தான் வந்து அது ரொம்ப வந்து பேசு பொருளாக இருக்குது. அதனால் வந்து அவங்க கப்பு வந்து விமன் டீம் வின் பண்ணிடுச்சு, நம்ம வின் பண்ணலேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து இது பொம்பளை டீமு, பொம்பளை கப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி கிண்டலாக பேசுனாங்களாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரிகர் ஆச்சோ என்னவோ தெரியல. ஸோ இந்த மீடியாவில் பண்ணுறதுனால தான் இப்படி ஆச்சோ என்னவோ தெரியல. அதனால் எப்படியும் கப்பு வின் பண்ணணும். அந்த மேனேஜ்மெண்ட் இல்லை, ஃபேன்ஸ் இல்லை, மக்கள்லாம் இல்லை, அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு போச்சு. இதெல்லாம் வந்து இந்த மீடியாவில் பண்ணுறதுனால தான் அவங்க மார்க்கெட்டிங்காக பண்ணுறாங்களா என்னவோ தெரியல. அப்படி வந்து ஏன்னா அந்த ஒரு மினிஸ்டரே, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் சிவகுமார் அவர்களே என்ன சொல்கிறாருன்னா,
இது வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும், இது வந்து நம்மளுடைய கர்நாடகாவோட வெற்றி, நம்ம மக்களோட வெற்றி, கர்நாடகா மக்களோட வெற்றின்றார். இது எப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் வந்து எப்படி அவங்களோட மக்களோடது கர்நாடகாவோட ஆகணும் புரியல எனக்கு. ஸோ இது மாதிரிலாம் எல்லாம் பேச 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 ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாகி மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வெறியாக மாறி யூஸ்வலாகவே வந்து கர்நாடகா பீப்புளெலாம் எவ்வளோ ஒரு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம இந்த காவேரி பிரச்சனையிலேயே வந்து எவ்வளோ தகராறு நடக்கும், இங்கேருந்து போனால் பஸ்ஸை உடைக்கிறது போகிறது அப்போலாம் ரொம்ப நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆகிட்டு எப்படி ஜெயிச்சோன்னு அவங்க மனநிலையுமே ரொம்ப 2-3 வருஷமாக ரொம்ப மாறின மாதிரி தோணுதுங்க. இதுக்கு முன்னாடி கூட இப்படி கிடையாது. அந்த அளவு மாறி ரொம்ப வெறித்தனமாக நம்ம ஜெயிச்சே ஆகணும் அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இவங்க ஜெயிச்சுட்டு உடனே வந்து மறுநாளே வச்சா என்ன ஆகும்? இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேயும் நம்ம கவர்மெண்ட்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கேட்காம மறுநாளே அவசர அவசரமாக வச்சு இப்போ 11 குடும்பம் போச்சு. அவங்க அப்பா வந்து ஒரு பையனோட அப்பா வந்து அப்படியே அழறாரு. அதெல்லாம் பார்க்குறப்ப 11 உயிர் நினச்சி இப்போ ஆர்சிபி கப்பு ஜெயிச்சு இப்போ என்னங்க இப்போ ஜெயிக்கலைன்னா அடுத்த வருஷம் ஜெயிச்சு போகிறோம். ஆனால் அந்த உயிர் போனது திரும்ப வருமா? இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யாராக இருந்தாலும் சரி. என்னாச்சுன்னா உங்களுக்கு இது நேரில் வந்து போனவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா முதல் நாளே வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து இது மாதிரி ரேலி இருக்குது வரப்போகிறாங்க, இதுலேருந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து விதான் சௌதா வரைக்கும் ரேலி இருக்குது அப்படிலாம் ரொம்ப வந்ததுனால எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. அது எப்படி முன்னாடியே வந்ததுன்னு தெரில. ஒருத்தர் சொல்கிறாரு அவர் வந்து காலை நியூஸில் வந்து வந்தது இது மாதிரி வந்து பிளேயர்ஸ் வராங்க வந்து விதான் சௌதா வராங்க, ஸோ அங்கே தான் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனோடனே அதுக்கப்புறம் சரி இவங்க போக வேண்டாம் வெயிட் பண்ணுவோம் அது அறிவிப்பு வரோங்கிறப்ப அடுத்தாப்பில் வந்து நியூஸில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 11 மணி ஒரு நியூஸில் வரப்போ இது மாதிரி வந்து அங்கேருந்து சின்னசாமி ஸ்டேடியம்லாம் வந்து செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்துருங்க அப்படின்னோட இவர் ஃப்ரெண்டு கேட்டிருக்கிறாரு பாஸ் உண்டா டிக்கெட்டு என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறாரு. உண்டு, ஆனால் வந்து பணம் கிடையாது, டிக்கெட் கிடையாது, உண்டு அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது வாங்கிட்டு இவர் அங்கே போயிட்டார். அந்த ஸ்டேடியம் போயிட்டு ஒரு 2 மணிக்கெலாம் வந்து மெயின் கேட் வழியாக ஃபஸ்ட்டு கேட் வழியாக உள்ளார போய் போலீஸில் இருந்துக்கிறாங்க. போய் உட்காந்துட்டு ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்கிறாரு. அங்கே வந்து வியூ நல்லா தெரியும். அவர் சொல்கிறார் இது மாதிரி வந்து பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு அதில் வந்து இது வேறு மினிஸ்டர்ஸ்லாம் போய் ஷால்லாம் போத்தியெல்லாம் வரவேற்றிருக்காங்க. வரவேற்று விதான் சௌதாவில் வந்து இது மாதிரி வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி முடிச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பாதி பேர் விதான் சௌதாவில் பாதி செக்யூரிட்டிக்கு, இங்கே சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு பாதி செக்யூரிட்டி பிரித்து போட்டிருக்காங்க. எல்லாம் அவசர கதில் எல்லாம் எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணணும் தெரியுமா அவங்களுக்கு? ஏன்னா அந்த ஸ்டேடியமோட கெப்பாசிட்டியே வந்து ஒரு 35,000 தான். ஆனால் கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 4 லட்சம் எவ்வளோத்தில் அவ்வளோ க்ரௌடு கூடுனா என்ன ஆகும்? இது எப்படி ரொம்ப நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம், எவ்வளோ வந்து ஸ்டாம்பீட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், கும்பலில் நெரிசல் ஆனதெல்லாம் ரொம்ப பார்த்துருக்கோம். அப்படி இருப்ப அந்த போலீஸ் வந்து என்ன தான் பண்ண முடியும்? அந்த எவ்வளோ தான் அவங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க பேசி கவர்மெண்ட் சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் வந்துருக்குது, அங்கேருந்து பிளேயர்ஸ் இங்கே வந்தோடனே எல்லாம் வந்து கேட்டு வந்து அப்போ தான் திறந்து விட்டுருக்குறாங்க. அதையும் ஒரு பேரிகேட் கரெக்டாக வச்சு போலீஸ் வந்து லைனில் அனுப்பாமல் கேட்டை திறந்தோடனே அவ்வளோ பேரும் அட் அ டைம் உள்ளார போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக உள்ளார போந்ததில் அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் மெயினாக லேடிஸ்லாம் வந்துருக்குறாங்க. அவங்களாம் தான் இதில் கூட்டத்தை நெரிசல் தாங்க முடியாமல் கீழே விழுந்து அவங்க விழுந்ததுனால மற்றவங்களும் விழுந்து அந்த பேரிகேட் மேலே விழுந்து அது மேலே எல்லாம் மிதிச்சுக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க. அது எவ்வளோ கொடுமை, அவ்வளோ அநியாயத்துக்கு நடந்திருக்குங்க. அது மாதிரி வந்து கேட்டை திறந்து விட்டோன்னா அவ்வளோ பேர் சின்ன கேட்டான், அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குமா, அவ்வளோ பேர் உள்ளார நுழைஞ்சு யோசிச்சு பாருங்க, அத்தனை லட்சம் பேர் நிற்கிறாங்க. ஒரு கேட் அவ்வளோ பேர் போனால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து தள்ளு முள்ள கீழே விழ தான் செய்வாங்க. அது செக்யூரிட்டி லைனில் அனுப்பாமல் இப்படி போனால் என்ன ஆகும்? நுழைஞ்சு கீழே விழுந்து மேலே போய் மேலே வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் உள்ளார போய் மேலே கொஞ்சம் பேர் விழுந்தோன்னா பாக்கியெல்லாம் கண்டுக்காமல் சில பேர் உள்ளாரெலாம் ஓடிடுறாங்க போயிடுறாங்க. அவர் சொல்கிற விழுந்தோடனே வந்து ஆம்புலன்ஸ் கூட இல்லைங்க, ஆம்புலன்ஸ்லாம் போலீஸே தான் தூக்குனாங்க சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாரையும் அங்கே தூக்கிட்டு போய் சில பேர் சிபிஆர்லாம் பண்ணாங்க. எப்படியோ பார்க்கப்ப அப்போலாம் கையெல்லாம் தொங்கிடுச்சு. எப்படி நான் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 பேர் 5 பேர் இறந்து போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவர் என்ன நினச்சிக்கிறாரு, சாதாரணமாக ஏதோ மயக்கம் அப்படின்னு நினச்சிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கமிஷனரும் சொல்லியிருக்கிறாரு இங்கேருந்து வந்து இன்ஃபார்மும் பண்ணிட்டோன்ட்டு. அவங்க விதான் சௌதாவில் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறப்பே அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு அப்புறமும் வந்து இந்த நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நியூஸ்லேயும் வந்திருக்குது. அதுக்கப்புறமும் அங்கேருந்து பிளேயர்ஸ்லாம் எல்லாம் வந்து இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் வந்திருக்கிறாரு. வந்து எல்லோரும் பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து போயிட்டு கப்பல்லாம் காமிச்சு ஆனால் பெருசாக செலிப்ரேஷன் நடக்கலை.
சிம்பிளாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து அதோட முடிச்சிட்டாங்க. இதில் அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பை வாங்கி அதுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போடுறாரு அவர். அதுக்கப்புறம் வந்து அந்த அடிப்பட்டவங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோன்னா அதையும் போய் பார்த்துட்டு அதையும் வந்து அவருடைய பேஜில் வந்து ட்விட்டரில் வந்து போடுறாரு, போஸ்ட் போடுறாரு. இதெல்லாம் விளம்பரம் தேடிக்கிறாங்க. இது மாதிரி இதில் வந்து என்ன ஆச்சுன்னா இவ்வளோ நடந்திருக்குது. அதுக்கப்புறம் கோழிலாம் கிளம்பி போயிட்டாருன்னு வச்சுங்க. ஸோ இது எதனால் இவ்வளோ அவசரமாக பண்ணாங்கன்னு தெரியல. இதில் என்ன ஆகுதுன்னா, இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கமிஷனர், இன்னும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. இதில் போலீஸ் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க தான் வேண்டான்னு சொன்னாங்க. ஏதோ பண்ணணுமேங்கிறதுக்காக அவங்க என்ன இதுவாக மேஜிக்காக பண்ண முடியும், அவங்க இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும். இவ்வளோ க்ரௌடு வந்தால் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? யாரோட தப்பு? கவர்மெண்ட்டோட கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்சிபியோட புகழ் பெருசாக இருக்கிறதெல்லாம் வச்சு எல்லாருமே வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தான் அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சுய லாபத்துக்காக தான் அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இதுன்னு கிடையாது, எல்லாமே நிறைய விஷயம் இது மாதிரி பொதுவாக இருக்க ஸ்போர்ட்ஸை வச்சுலாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அரசியல் வந்து விரிவுபடுத்திக்கிறாங்க. அரசியல் இதுக்காக வந்து புகழுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நிறைய இல்லை, மக்களும் ஏமாந்து போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் நடந்து கூட சந்தோஷம் இருக்குமா? எல்லாருக்குமே ஒரு துக்கம் இருக்குமா? அவங்க பிளேயர்ஸ்லாம் எவ்வளோ வேதனையாக தான் இருக்கும். ஆனால் வேதனையாக இருந்தாலும் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு இரங்கல் தெரிவிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வேண்டியது கப்பு கிடச்சிச்சு. அப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த குடும்பத்துக்கு எதாவது பண்ணுவாங்களா, இல்லை ஆறுதல் சொல்லுவாங்களா, குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்களா, இல்லை இது மாதிரி பண்ணக்கூடாது திருப்பி அப்படிலாம் ஏதாவது சொல்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. என்னங்க, ஒரு கப்பு வந்து இவர் வந்து 18 வருஷம் வெயிட் பண்ணாங்க, ஆர்சிபி வெயிட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சச்சின்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்காக 89 கிட்ட 22 வருஷம் 89 வந்தாருங்க கிரிக்கெட்டுக்கு. வேர்ல்டு கப்பே ஜெயிக்காமல் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2011 தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சு அப்புறம் ரிட்டையர் ஆனார். அத்தனை வருஷம் வெயிட் பண்ணார் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது வந்து மற்றவங்களாம் தூண்டி விடுறதுனால இவங்களுக்கு வந்து அது மற்றவங்க தூண்டி விடுறாங்க இருங்க, ஃபேன்ஸ் ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஆனால் பிளேயர்ஸ் இது வந்து ஒரு பெரிய இது இஷ்யூவாக வந்து பார்த்துட்டு ஐபிஎல் கப்பு வாங்காதது, சப்போஸ் எல்லா டீமே வாங்கிடுச்சு நம்ம டீம் தான் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் அவங்க அதுக்காக எஃபர்ட் போட்டு ஜெயிக்கணும். கப்புங்கிறது தானாக வரது போல் கிடையாது, நம்ம விளையாண்டு ஜெயிச்சாதான் கப்பு வரும். ஸோ அதுக்கான முயற்சி அவங்க பண்ணால் தானாக வரப்போகுது. இது ஒரு பெரிய விஷயமாகவும் கப்பு வாங்காதான் பெருசாக ஒரு அவமரியாதையோ எதுக்கு? அவங்க ஃபஸ்ட்டு டீமே அப்படி தான் நினைக்குது, அந்த பிளேயர்ஸும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதனால் இதனால் வந்து இந்த மனநிலை வந்து மக்களுக்கும் மாறுது, ஃபேன்ஸுக்கும் மாறுது. ஸோ இதில் வந்து அவ்வளோ ஆர்வமாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, அதாவது ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பொதுமக்கள்லாம் நைட்டு ஜெயிச்சலேருந்து பகல் வரைக்கும் ஒரு திருவிழா தீபாவளி கூட இப்படி கூட்டம் கொண்டாடிக்க மாட்டோம், அந்தளவு கொண்டாடினாங்களாம் அவ்வளோ பேரும். ஸோ அது ஒன்று. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேட்ச் நடக்கிறது கூட அவ்வளோ கூட்டம் வராது. ஆனால் இதுக்கு அவ்வளோ எக்கச்சக்கமான ஒரு ரோட்டில் கார் போக முடியல, நடக்கவே முடியல, அவ்வளோ கூட்டன்றாங்க. இவ்வளோ இது எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் கேட்டை திறக்காமல் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணாமல் ரொம்ப எல்லாம் சொதப்பெல்லாம் முடிஞ்சு கடைசியில் அந்த 11 குடும்பம், அந்த 11 பசங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதான் மிச்சம். அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த பையனோட அப்பா ஒருத்தர், அவன் பையன் வந்து காலேஜ் படிக்கிறாங்க, அவனுக்காக வாங்கின இடம், அந்த இடத்துல பையனை வந்து புதைச்சிருக்காரு. அப்படி அழுகிறார், நான் இங்கேயே நான் படுத்துக்கிறேன், நான் வரவே மாட்டேன், என் பையனுக்காக வாங்கின இடம், அவனோடய நான் இருந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறேன். நான் பெரிய சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அவர் சொல்ல இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாதுன்றார். இது இப்படி தாங்க நிறைய விஷயம் நடக்கிறப்ப இது மாதிரி தான் சொல்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப 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 அதே இது. ஸோ போலீஸ்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்தோம்னா ஒரு வேலையை அவங்க சொல்கிறத எல்லாருமே கேட்கணும். தங்க சுய லாபத்துக்காகவோ நம்மளுடைய பெருமைக்காகவோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதில் வந்து பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து தேவைன்னா இவங்க வந்து சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் வேணும்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அவங்க ஃபேமிலியோட இந்த கப்பை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை விட்டு விதான் சவுதாவில் போய் தான் அந்த படியில் நின்று தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு என்ன வேண்டியிருக்குது? அது எதுக்கு பண்ணுறது? இப்போ 11 பேர் குடும்பம் அவ்வளோ வருத்தத்தில் அவ்வளோ இதில் இருக்கிறாங்க, அதை வந்து இவங்களாம் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட என்ன தப்பு பண்ணாங்க, அவங்கள போய் எதுக்காக வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பொறுப்பெடுத்து சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் முதல்ல வந்து பதவி விலக வேணும் அப்படின்றாங்க.
உண்மையிலேயே ஒரு கவர்மெண்ட்டும் இது மாதிரி சேர்ந்துட்டு ஆர்சிபி கூட வந்து ஜெயிக்கணும்னு சேர்ந்து மக்களை தூண்டி விடுற மாதிரி தாங்க ஆகிப்போச்சு. இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து அந்த என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் ஃபஸ்ட்டு உணரணுங்க. எப்படின்னா இவ்வளோ கூட்டத்தில் போயினா எவ்வளவோ நடக்குது. படித்த பசங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இப்போ எப்படி எப்படி வந்து நாடு இருக்குது, என்ன நடந்துருக்கு, இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க நல்லா ஷேர் பண்ணிக்கிறாங்க போய்க்கிறாங்க, எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு போயிட்டு இவ்வளோ கூட்டம்னா இது ஆகும்னு சொல்லிட்டு போலீஸ் இல்லை, ஒரு லைன் இல்லை, கரெக்டாக இல்லை, கும்பலில் போனால் இதாகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திரும்ப வந்திருக்கணும். அவங்க ஆர்வம் மிகுதினால போயிடுவோம் சொல்லி இந்த ஆசையினால தாங்க எல்லாருமே அப்படி நடக்குது. இப்போ வந்து அந்த குடும்பம், அந்த பையன் போயிட்டான், அந்த பொண்ணு போயிடுச்சு, போனவங்க போயிட்டாங்க. அந்த குடும்பம் எவ்வளவு துடிக்கும். அவங்க நிம்மதியாக சாப்பிட முடியுமா, நிம்மதியாக தூங்க முடியுமா, அந்த ஏக்கத்துலேயே அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இதெல்லாம் சொல்கிறது, இந்த வேதனையை வந்து அந்த பெற்றவங்களை, அவங்க கூட பிறந்தவங்க பெற்றவங்களுக்குலாங்க தெரியும். அவ்வளவு வேதனையும் இனிமேலாச்சும் கண்டிப்பாக மாறணுங்க. விளையாட்டாக பார்க்கணும். இதில் வேற எப்படி நம்ம மீடியாக்கள் பண்ணுற இது, தோனி இருக்கிறாரு, அவர் வந்து எந்த ஊரில் போனாலும் எந்த ஊரில் போனாலும் அந்த ஊர் டீமை விட அவர் சிஎஸ்கேக்கு தான் அவ்வளோ மதிப்பு இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம்தான், மதிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ரி சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து கமெண்ட்ரினா பொதுவாக நியூட்ரலாக இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை. எப்படின்னா அந்தந்த ஊர் கமெண்ட்ரி அந்தந்த ஜோனுக்கு பண்ணுறப்ப அவங்க டீமை வந்து உயர்த்தி சொல்லி மற்றவங்களை மட்டமாக சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தோனியில் கூட நம்மளே பாருங்கள், தோனி வந்தால் அவர் விளையாடணும், தோனி வந்தால் போதும், 6 அடித்தா போதும், டீம் ஜெயிக்குதா இல்லைன்னு பார்க்குறது இல்லை. இதெல்லாம் வந்து இது யாரும் கேட்குறதும் இல்லை, இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் மாறணும். ஆனால் வந்து ரசிகர்கள் வந்து கிரிக்கெட்டை விளையாட்டாக பார்த்து அவங்க குடும்பத்தை தான் முதல்ல பார்க்கணும். விளையாட்டை வந்து ரசிக்கணும், போகணும், அவ்வளோதான். அதுக்காக கிரிக்கெட்டுக்காக உயிரை கொடுக்குறேன், கிரிக்கெட்டுக்காக வெறியனாக இருக்கலாம், அப்படி நம்மளுக்காக கிரிக்கெட் பிளேஸ் பண்ணுறாங்க, அது திரும்பி கிடையாது. அப்படிங்கிறப்ப அதை வந்து அந்தந்த இடத்துல பார்த்துட்டு அதை ரசித்து கொண்டாடுங்க, வேண்டாம்னு சொல்ல. அதுக்காக மற்றவங்கள போய் தொந்தரவு பண்ணுறதோ, மற்றவங்கள போய் இது சண்டை போடுறது இது மாதிரிலாம் வெறித்தனமாக பண்ணுறது இதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால் இது வந்து கண்டிப்பாக மாறணும். இது இவ்வளவு கொடுமையாக நடந்தது வந்து இது கண்டிப்பாக வந்து இது வந்து திரும்ப கண்டிப்பாக மாறணும். கவர்மெண்ட் பெருசாக ஸ்டெப்பு எடுக்கணுங்க அதுக்கு. இதில் வந்து யார் இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த கிரிக்கெட் அசோசியேஷன், கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு, இதை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண நிறுவனம், அவங்க மேலாம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. என்ன தான் பண்ணாலும் எப்படி ஒழுங்காக நடக்குமா என்ன எல்லாம் இப்போ வந்து ஐவாஷ் மாதிரி பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி என்ன அது நம்ம யாருக்கு தெரிய போகுது. போனது என்ன தான் போட்டாலும் போன உயிர் போனது தான், திரும்பி வரப்போகிறது கிடையாது. அதனால் இனிமேலாச்சும் ஜனங்க வந்து இதை கண்டிப்பாக மாற்றிட்டு மாறணுங்க. இது மாதிரி நிகழ்வு திரும்ப நடக்கக்கூடாது. எதேச்சியாக நடந்ததுதான் பரவாயில்ல. ஆனால் இது வந்து தெரிஞ்சே இவ்வளோ இந்த இதில் வந்து இவ்வளோ பேர் போக முடியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்கன்னா தகுந்த பாதுகாப்பு, தகுந்த இதெல்லாம் பண்ணி ஏற்பாடு இருந்தால் மட்டும்தான் போகணும். இல்லை அந்த இடத்துல ஒன்றும் தகுந்த ஏற்பாடெல்லாம் இல்லைன்னா அமைதியாக பேசாமல் வந்துடணும். இதாங்க சொல்கிறது. இதை மீறி பண்ணுறாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க தலையெழுத்துன்னு நினச்சிக்க வேண்டியது தான். இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.